ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த 4 நாள்ல பார்த்தீங்கன்னா 12 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்ப அடுத்தடுத்த ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும்? மேக்ஸ்ல எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க? ரீசனிங்ல எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க? சயின்ஸ்ல எந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும்? கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எந்த மாசத்துல அதிகமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க? அடுத்தடுத்த ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட் இந்த 4 சப்ஜெக்ட்லயும் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவிஷன் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ குரூப் டி எக்ஸாம் டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3ல இருந்து 6 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 9ல இருந்து 14 வரைக்கும். அதுக்கப்புறம் 17ல இருந்து 21 வரைக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். இதோட குரூப் டி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்ப இந்த 4 நாள்ல 12 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதோட பிடிஎஃப்பும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லயும் மேக்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர்ல என்ன மாதிரி கேட்கறாங்க, சயின்ஸ்ல என்ன மாதிரி கேட்கறாங்கிறத யூடியூப்லயும் உங்களுக்கு வீடியோவாவும் கொடுத்திருந்தோம். இப்ப இந்த 4 நாளைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் முந்தின ஷிஃப்ட்ல இல்ல முந்தின நாள்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே மாடல்ல அதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிஞ்ச இந்த 4 நாள் 12 ஷிஃப்ட்ல மென்சுரேஷன்ல 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரில பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா பைப்ஸ் சிஸ்டம்ல இருந்து 2 கொஸ்டின் கேக்குறாங்க. ஒரு ஷிஃப்ட்ல டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படி மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 வந்துருது. அப்படி இல்லன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து 2 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரியும், கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. நாம வந்து அந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிச்சிருக்கோம். 3 மீடியன் ஈக்குவல் டூ 2 மீன் பிளஸ் மோடுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இல்லன்னா மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு மோட் ஈக்குவல் டூ 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? இதே மாரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படி பார்த்தாலுமே 2 இல்லன்னா 3 கொஸ்டின் வந்துருது எல்லா ஷிஃப்ட்லயுமே. அதே மாரி ஸ்பீடு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 டூ 3 கொஸ்டின் வருது. அதுல பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாரி கேட்கறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து முன்னாடி மாதிரி 2ab டிவைடட் பை a பிளஸ் b ஃபார்மட் வந்து கேட்கல. என்ன மாரி கேட்கறாங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? அது மாரி கேட்கறாங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்டா குடுக்காம எப்படி குடுத்திருக்காங்கன்னா, சில ஷிஃப்ட்ல வந்து இவ்ளோ பார்ட் வந்து இந்த மொத்தமா இருக்க பார்ட்ல 1/3 பார்ட் வந்து இவ்ளோ ஸ்பீட்ல போறான். இல்ல இவ்ளோ டைம்ல போறான். மீதி இருக்க பார்ட் இந்த மாரி போறாங்கிற மாரி குடுத்து, அதுல இருந்து கால்குலேட் பண்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட வச்சு ஒரு கொஸ்டின். அது போக டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சில ஷிஃப்ட்ல மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வந்துருது. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின் வந்துருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு 2 கொஸ்டினும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு கொஸ்டினும். அப்போ ஓவராலா இது 2யும் சேர்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஜஸ்ட் அந்த ரேஷியோ மெத்தட்லயே இப்போ ஆனுவலி 10% வட்டி போடுறாங்க அப்படின்னா, அத 1/10ன்னு வச்சுட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியோ, இல்லன்னா வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரியோ தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரே ஒரு ஷிஃப்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, இயர் கண்டுபிடிக்கிற மாரி உங்களுக்கு இயரா பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எப்படி பார்த்தாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 3 கொஸ்டின் வந்துருது. ரேஷியோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் வந்துருது. ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னாலே 3 கொஸ்டின் வந்துருது. அந்த ரேஷியோ மெத்தட்ல இந்த பார்ட் இவ்ளோனா, மீதி இருக்க பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? சோ அப்போ ரேஷியோல 3. அதுக்கப்புறம் வந்து போர்டு மாஸ் வச்சு சிம்ப்ளிஃபிகேஷன்ல 2 கொஸ்டின் கிட்ட வந்துருது. ஓகேவா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிட்டேன். இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகே. இந்த டாபிக்ல இருந்து தான் எல்லா ஷிஃப்ட்லயுமே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்ப லாஸ்ட் மினிட்ல மேத்ஸ்க்கு மென்சுரேஷன் 2D, 3D வந்து நல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. இதுல ட்ரிக்னாமெட்ரில என்ன மாடல் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா, சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து இந்த மாதிரி 3/5ன்னு இருக்கு அப்படின்னா, அ அ ரூட் ஆஃப் சம்திங் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் டான் டான் 2a இந்த மாதிரி ஏதாவது குடுத்திருக்காங்க. ஓகேவா?
காசு, டேன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா சைனோட வேல்யூ இதுவா இருந்துச்சு அப்படின்னா 1 - cos θ டிவைடட் பை 1 + cos θ ஓட மதிப்பெண்ணுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பைத்தாகரஸ் ட்ரிப்லெட் வச்சு நீங்க ஈஸியா அந்த 3 வேல்யூஸ் என்னன்னு கொண்டு வந்து அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஈஸியான ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். டைம் அண்ட் ஒர்க்னா ஆட்கள் வேலை பார்ப்பாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா பைப்பை வந்து திறந்து விட்டுருப்போம். இதுல மெஜாரிட்டியான கொஸ்டின் என்ன டைப் வருது அப்படின்னா, ஒரு பைப்பு வந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள ஃபில் பண்ணுது, இன்னொரு பைப்பு இவ்வளவு நேரத்துக்குள்ள ஃபில் பண்ணுது, மூணாவதா பாத்தீங்கன்னா இன்னொரு பைப் வச்சிருக்கோம், அது வந்து தொட்டியை காலி பண்ணுது. அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலையை முடியும். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ, பி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து இவ்வளவு நாள்ல வேலை பார்க்கறான். பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா இவ்வளவு நாள்ல முடிப்பான். இப்போ திடீர்னு 10 நாள் வந்து ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்புறமா பி வந்து ஏ வந்து வேலையை விட்டு போயிடுறான். இல்லைன்னா பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். அப்போ மீதி இருக்க வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகுங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா எப்படின்னா மொத்த வேலையும் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். சோ இந்த மாதிரி அந்த கான்செப்ட் அந்த மாதிரி தான் வருது கொஸ்டின்ஸ். அப்போ டைம் அண்ட் ஒர்க்ல அந்த மாதிரி வந்துருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் சொல்லிட்டேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள் போட்டு வேல்யூஸ் கொடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினும், இந்த மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் வச்சு ஒரு கொஸ்டினும் வந்துருது. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிட்டேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்ல அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியோ, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேக்குறாங்க. ரேஷியோ வந்து நமக்கு தெரியும் அப்படிதானே. சோ அதை வச்சு ஈஸியா நம்ம பண்ணிடலாம். அப்புறம் போர்டு மாஸ் வச்சு சிம்பிளிபிகேஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை வச்சு கேக்குறாங்க. இவ்வளவுதான். இந்த ஷிஃப்ட்டை ஓவராலா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா. அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பஸ்ஸில் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்துருது. ஓகேவா. சோ இதுவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, அவன் உள்பக்கமா உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா இவனுக்கு 2வது செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகே. அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வேற வேற என்ன சொல்லலாம், பாக்ஸ் பேஸ்டு பசில். ஓகேவா. சோ ஒரு பாக்ஸை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி எப்படி கேக்குறாங்கன்னா, இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஓகேவா. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ல வந்து எக்ஸாம் இருக்கு. ஒருத்தனுக்கு சண்டேல இருக்கு. சண்டேல இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் இடையில ஒரு 2 பேர் இருக்காங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த டேஸ வச்சு கேக்குறாங்க. மந்த் பேஸ்டு பசில் வந்து கேட்கல இது வரைக்கும். ஓகேவா. சோ மந்த் பேஸ்டு பசில் வந்து கேட்கல. இந்த மாதிரி டே வச்சு அரேஞ்ச் பண்ற மாதிரியும், இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ரேக்ல அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் பசில் தான் கேக்குறாங்க. ஓகே. சீரிஸ் வந்து கேக்குறாங்க. நம்பர் சீரிஸ். அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. சிலாஜிசம், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், அனாலஜி. இதுதான் ரீசனிங்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்ப நடந்து முடிஞ்ச இந்த 4 நாள் 12 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின் வருது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க், பவர், எனர்ஜி இதுல இருந்தா கொஸ்டின் கேக்குறாங்க. இது 3லயும் கொஸ்டின் எப்படி வருது அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கா தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா. சோ இப்போ வந்து ஒரு வேலையை இவ்ளோ வேலை முடியுது. ஓகேவா. சோ 200 ஜூல் வேலை வந்து முடியுது அப்படின்னா இவ்ளோ டைமுக்குள்ள முடிக்காங்க அப்படின்னா அவனோட பவர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஒரு வேற என்ன மாதிரி கேக்குறாங்கன்னா, எனர்ஜி வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜில இருந்து சம் வந்து கேக்குறாங்க. அதே இது வேற என்ன மாதிரி வருதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு கொஸ்டின் வருது அப்படின்னா, திடீர்னு வந்து அந்த ஹைட் வந்து 2 மடங்கு ஆகுது, ஹைட் வந்து 3 மடங்கு ஆகுது அப்படின்னா இனிஷியலா இருந்த நிலையாற்றலுக்கும் ஃபைனலா இருந்த நிலையாற்றலுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப mgh இருக்கு. திடீர்னு ஹைட் வந்து 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா, ஓகேவா. ஹைட் வந்து 2 மடங்கா இன்கிரீஸ் ஆகுது. இல்ல அந்த பொருளோட நிறை வந்து இந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, ஆரம்பத்துல mgh இருந்தது. இப்ப ஹைட் 2 மடங்கு ஆயிருச்சுன்னா 2 × mgh மாறிடும். ஓகேவா. அப்ப ஆரம்பத்துல இருந்ததுல இருந்து இது என்னவா மாறுது அப்படின்னா 2 டைம்ஸா மாறுது, 3 டைம்ஸா மாறுது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த ஒர்க், பவர், எனர்ஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் லைட், எலக்ட்ரிசிட்டில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. டிஷ்யூ, ஆசிட், பேஸ், சால்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கொடுத்துடுறாங்க. ஓகேவா. சோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகும். ஓகே. சோ ஏதாவது ஒண்ணு இப்போ பொட்டாசியம் வந்து குளோரின் கூட வினைபுரியுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பொட்டாசியம் குளோரைடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட வினைபுரியுது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், காப்பர் ஆக்சைடு இல்லைன்னா குப்ரிக் ஆக்சைடு. அப்ப கிடைக்கக்கூடிய இதோட நிறம் என்ன, அந்த மாதிரி கேக்குறாங்க. இந்த ரியாக்ஷன்ல இதுல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கி அப்படின்னா
அதோட நிறம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆசிட் பேஸ் சால்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சால்ட் கூட கம்மின்னு சொல்லலாம். ஆசிட் பேஸ்ல இருந்து நெறைய கொஸ்டின் வருது. ஆசிட் பேஸ் ங்கும்போது பார்த்தீங்கன்னா, அம் ஒரு ஆ ஆ ஆசிடா, பேஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சோதனைகள் பண்ணலாம்? ஸோ அந்த லிட்மஸ் தாள வச்சு பண்ணலாம். அப்படி இல்லன்னா, என்ன மாதிரி அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஆசிடா, பேஸான்னு கண்டுபிடிக்கலாங்கிற மாரி ஆசிட் பேஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்வைரன்மென்ட் இதுல இருந்து தான் என்ன வருது? சயின்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் வருது. இப்ப லாஸ்ட் மினிட்ல இந்த டாபிக்ஸ் மட்டுமாவது நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் சுருக்கமா சொல்லப்போனா, இப்ப உட்கார்ந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. இதுலயும் பெரும்பாலான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாசத்துல உள்ள கரண்ட் அஃபேர்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மே மந்த்ல எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எலக்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சிஎம் எல்லாம் மாறுனாங்க. அப்ப அந்த ஸ்டேட்ல மாறுன சிஎம் யாரு? அந்த சிஎம் வந்து இதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்த சிஎம்மோட அந்த கட்சியோட பேர் என்ன? இல்ல இப்ப புதுசா அந்த ஸ்டேட்ல ஒரு சிஎம் இருக்காங்க அப்டின்னா, அவங்க எந்த புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்களா? இல்ல அவங்க பிஜேபில இருந்தவங்களா? அதாவது அவங்க எந்த கட்சியில இருந்தாங்களோ, சோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, வேற என்ன மாரி வரும்? அவார்ட்ஸ். ஓகேவா? சோ ரீசென்ட்டா குடுத்த பத்ம விபூஷன் அந்த அவார்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே. அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு. அதுலயும் இந்த ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் இருக்கு இல்லையா? ஸ்போர்ட்ஸ் அவார்ட், லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. ஓகேவா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டும், ஸ்போர்ட்ஸ் வுமன் ஆஃப் த இயர் அவார்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 ஷிஃப்ட்ல ஒரு 4, 5 ஷிஃப்ட்ல திருப்பி திருப்பி இதே கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான். லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் படி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்ட் வந்து யாருக்கு கிடைச்சது? கரோலஸ் ஆல்கரஸ்க்கு கிடைச்சது. அதே மாரி ஸ்போர்ட்ஸ் வுமன் ஆஃப் த இயர் அவார்ட் ஆரியனா சபலைங்காவுக்கு கிடைச்சது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம் ஓகேவா? ஸோ நியூ சிஎம் பத்தின கொஸ்டின் வந்து ஒரு 2, 3 ஷிப்ட்ல அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த இதுவரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கலனாலும், மே, ஜூன், ஏப்ரல் ஓகேவா? ஸோ இந்த 3 மாசம். ஜூலைல இருந்து கூட பெரும்பாலும் ரொம்ப கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சா ஜூலையும் படிங்க. இதுல மெயினா படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு நாள கழிச்சு எக்ஸாம் மேம். 9ஆம் தேதி எக்ஸாம். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் தேதி எக்ஸாமுக்கு இன்னும் 1 நாள் தான் இடையில இருக்கு. ஸோ நீங்க அட்லீஸ்ட் இந்த மே மாசத்தோட கரண்ட் அஃபேராது நல்லா படிச்சுக்கோங்க. மே கரண்ட் அஃபேர்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 நாள் நடந்த எக்ஸாம அனலைஸ் பண்ணும்போது, இந்தந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே. சோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மேத்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ இத வந்து நீங்க நோட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் முன்ன தள்ளி போனீங்கன்னா, இந்த மாரி நான் எழுதுனது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் டாபிக் மட்டும் தெரியும். சோ அத ஜஸ்ட் ஃபோன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோங்க. இல்ல நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி ரீசனிங்ல இந்த டாபிக்ஸ் ஜஸ்ட் நோட் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோட விட்றாம, இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. சயின்ஸுக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த ஒர்க், பவர், எனர்ஜில வரக்கூடிய ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அதே மாரி எலக்ட்ரிசிட்டிலயும் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? சோ அதையும் நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. கரண்ட் அஃபேருக்கு சொல்லிட்டேன். 4 மாசம் படிச்சா கூட போதும். ரொம்ப பிப்ரவரி ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. ஜனவரி மந்த்ல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு 25ஆம் தேதி தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜனவரில இருந்து படிக்கலாம். ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன் படிக்கலாம். ஓகேவா? சொல்லப்போனா 6 மாசமும் படிக்கணும். பட் ஆனா இப்போ எனக்கு நாள கழிச்சு எக்ஸாம் மேம். அதுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல 17ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு திருப்பி அப்படிங்கிற மாரி ஒரு இதுல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ 6 மாசம் இல்லனாலும் நான் சொன்ன மாரி ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து மே மந்த்ல இருந்து தான் வருது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம YouTubeல குடுக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ் வீடியோவ கரெக்ட்டா பார்த்துருங்க. ஜெனரல் அவேர்னஸ், சயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2 ஷிஃப்ட்ட சேர்த்து நடத்தும்போது 1 ஹாருக்கு மேலேயே கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த அனாலிசிஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து தான் அப்படியே எடுத்து குடுத்தாச்சு. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுத போறவங்கள விட, இந்த ஆகஸ்ட் கடைசிலலாம் கடைசிலலாம் எழுத போற ஸ்டூடண்ட்டுக்கு நெறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோடதே ரிப்பீட் ஆகும். அதே மாரி ஒரு ஐடியா கிடைச்சிரும்.
இந்த டாபிக்ல இருந்தா இவ்ளோ கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த டாபிக்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருதுங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அத அப்படியே நீட்டா உங்களுக்கு தொகுத்து குடுத்தாச்சு. ஸோ கரெக்ட்டா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிரலாம். இந்த 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும் மேம். இந்த 4 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எனக்கு வேணும். எனக்கு என் கையில கரண்ட் அஃபேருக்கு எந்த சோர்ஸுமே இல்லங்கிற ஸ்டூடண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 கரண்ட் அஃபேருக்கு ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல இருந்து முக்காவாசி கொஸ்டின் ஓகேவா? நான் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம என்னென்ன அந்த ரிவிஷனுக்கு கரண்ட் அஃபேர்ல குடுத்திருந்தோமோ எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் வுமன் அவார்டு, ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு, அதுக்கப்புறம் சிஎம் லிஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆஸ்கார் அவார்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பத்ம விபூஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீசென்ட்டா ஆர்பிச்சுரிஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாடகி ஆஷா ஆஷா போஸ்லே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன முக்கியமானது டிஸ்கஸ் பண்ணோமோ, அந்த மாரி கரண்ட் அஃபேர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999 இருந்தாலும், குரூப் டி போற ஸ்டூடண்ட் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ 199 வந்து சொல்லியிருக்கோம். நீங்க குரூப் டிக்கு எனக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. மேம் இதுவரைக்கும் 4 நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த 4 நாள்ல 12 ஷிஃப்ட் நடந்திருக்கு. இதுல கேட்ட மேத்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், சயன்ஸ் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா குடுத்திருப்போம். ஷிஃப்ட் கொஸ்டினும் தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே டீம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிக்க முடிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குரூப் டிக்கு மட்டும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். டீடைல்டும் இருக்கும். நீங்க ஒன்ஸ் 199 பே பண்ணிட்டீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் பிடிஎஃப்ஸும் கரண்ட் அஃபேருக்கு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாச கடைசி இந்த மந்த் எண்ட்ல என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பதான் புதுசா ரயில்வேக்கு படிக்க போறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஏ டூ இசட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி ஓகேவா? ஸோ புதுசா ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. ரிலேட்டடான கொஸ்டின் படிங்க. கரண்ட் அஃபேரும் கடைசி 4 மாசமாவது நல்லா படிச்சிருங்க. இல்ல ஒரு 3 மாசம் நான் குறிப்பா சொன்ன மாரி ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமாவது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 75க்கு மேல வைக்கணும் நீங்க டார்கெட் வந்து. ஓகேவா? ஏன்னா இப்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் இந்த 4 நாள்ல அட்டெண்ட் பண்ண ஸ்டூடண்டோட அட்டெம்ப்ட் கேட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் 75 டூ 78, 80 வர போட்டிருக்காங்க. ஆவரேஜாவே 70க்கு மேல போட்டிருக்காங்க. ஆவரேஜா பார்த்தீங்க அப்டின்னா. டாப்பர் பார்த்தீங்க அப்டின்னா 85 டூ 92, 93லாம் சொன்னாங்க நெறைய பேரு. ஓகேவா? ஸோ இது பயமுறுத்துறதுக்கு சொல்லல. ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டே பார்த்தீங்கன்னா 70க்கு மேல இந்த டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 70, 73, 75 இந்த ரேஞ்சில அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டாப்பர் வந்து 85க்கு மேல அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ சொல்லிட்டாங்களே மேடம் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸாம்ல போயிட்டு தெரியாத கொஸ்டின்லாம் தொடக்கூடாது. 100% ஷூரா ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. அக்யூரசி வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க. கால் லெட்டர. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு போங்க. கையில மருதாணி ஏதாவது கேர்ள்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து ரிமூவ் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டா போகாதீங்க. சீக்கிரமா போங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாராலயுமே முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. இவ்ளோ நாள் வரைக்கும் நாம என்ன கஷ்டப்பட்டு படிச்சோங்கிறத விட, நமக்கு குடுக்க 1 1/2 மணி நேரத்துல நாம என்ன குடுக்குறோம், எப்படி பெஸ்ட்டா பண்றோமோ, அத வச்சு தான் நம்மளோட ஃபைனல் செலக்ஷன் அமையும். அதனால எக்ஸாம் ஹால்ல அந்த 1 1/2 மணி நேரத்த வந்து கரெக்ட்டா பயன்படுத்துங்க. அந்த 1 1/2 மணி நேரம் உங்களுக்கானது. உங்க திறமைய இவ்ளோ நாள் வரைக்கும் நீங்க பட்ட அந்த படிச்சது இது எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய நேரம். ஓகேவா? ஸோ அந்த 1 1/2 மணி நேரத்த பெஸ்ட்டா பண்ணிட்டீங்க அப்டின்னா, ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட்டா வந்துரும். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா, இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.